வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செவ்வாய்க்கிழமை அதுவுமே எனக்கு எந்த கோவில் போயிருந்தோம்னா குன்றத்தூர் முருகன் கோவில் தான் போயிருந்தோம். ஸ்தல புராணம் என்ன சொல்லுதுன்னா, திருப்பூரூரில் முருகன் வானத்தில் சம்ஹாரம் செஞ்சுட்டு திருத்தணி போகிற வழியில் ஒரு மலையில் ரெஸ்ட் எடுத்துருக்காரு. அந்த மலை தான் இப்போ குன்றத்தூர் முருகன் கோவிலாக இருக்குது. இது ஒரு சின்ன குன்றுனால படிக்கட்டு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு முடியலைன்னா பக்கத்துலேயே வெஹிக்கல் மேலே போகிறதுக்கான வசதிகளும் இங்கே செஞ்சுருக்குறாங்க. இங்கே உள்ள மூலவர் சன்னதியை பார்த்தீங்கன்னா, ஒரு சைடுல இருந்து பார்த்தா வள்ளியும் முருகனும் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முருகனும் தெய்வானையும் இருக்க மாதிரி இருக்குங்க. இங்கே மலைக்கு போகிற வழியிலே ஒரு சின்னதாக ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அழகாக விநாயகர் காட்சி அளிக்கிறாருங்க. நாங்கள் பங்குனி உத்திரத்துக்கு நாள் போனதுனால ரொம்பவே அழகாக சந்தனத்தினால முருகன் செஞ்சு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிறையா நாள் இங்கேயே இருக்கும். கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் ஸ்பெஷல் தரிசனம் 50 ரூபா தரிசனத்தில் போயிட்டோம். ரொம்பவே கூட்டமாக இருந்ததுனால 100 ரூபா தரிசனமும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. போகிறோம் முருகன் எப்படா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் நெருங்கினதுக்கு அப்புறம் முருகனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சன்னதிக்குள்ளே பார்க்குறீங்க. மூலவர் தான் எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியலை. சுற்றுப்பிரகாரத்தில் தான் நிறைய சுவாமிகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே கோயிலை சுற்றி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோங்க. இந்த முருகனை நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. கொடிமரம் காட்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.